ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவல் தான். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க. அது வந்து லேண்டாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், அல்லது ஒரு கட்டின வீடாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவுக்கு முன்னாடி, பத்திரப்பதிவுக்கு முன்னாடி நீங்கள் கட்டாயமாக ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணணும், அந்த டாக்குமெண்ட்ஸில் எந்த மாதிரியான தகவல்லாம் நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த இடத்துல வந்து புரோக்கர் மூலமா கூட அல்லது நீங்களா கூட பேசி ஒரு நிலம் வாங்குறதுக்கு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த சொத்தினுடைய, அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய தாய் பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஒரு சில இடத்துல தாய் பத்திரம்பாங்க அல்லது மூலப்பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ இந்த தாய் பத்திரம் அல்லது மூலப்பத்திரத்தை ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கி பார்க்கணும். இந்த தாய் பத்திரத்துல தான் முதலாவதா பத்திரப்பதிவு பண்ண அந்த டீடைல்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து பத்திரம் போட்டிருப்பாங்க. இப்போ நீங்க வாங்க போற அந்த ப்ராப்பர்ட்டி யாரு பேர்ல இருக்கோ அந்த பத்திரத்தினுடைய டீடைல்ஸ் வாங்கி பார்த்துக்கோங்க. ஸோ தாய் பத்திரம் ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் கடைசியா ரெஜிஸ்டர் பண்ண அந்த பத்திர காப்பி. ஸோ இது ரெண்டையும் வந்து வாங்கி பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா இசில நீங்க கம்பல்சரி செக் பண்ணி ஆகணும். இந்த பத்திரத்திலே நீங்க எந்த மாதிரியான தகவல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கறது அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ரெண்டாவது முக்கியமான டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா வில்லங்க சான்று, என்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இசில உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ கரண்டா யார் வந்து ஓனர் அப்படிங்கிற தகவல் எல்லாமே அந்த வில்லங்க சான்றிதழ்ல இருக்கும். சப்போஸ் அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு அவங்க கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த கடன் வாங்கின டீடைல்ஸ் எந்த பினான்ஸ் நிறுவனத்துல வந்து கடன் வாங்கியிருக்காங்களோ அதனுடைய டீடைல்ஸ் கொண்டு அந்த வில்லங்கத்துல வந்துடும். ஸோ அப்போ நீங்க ப்ராப்பரா வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த வில்லங்க சான்றிதழ் படி அந்த சொத்து வந்து தனி நபருடைய பெயர்ல பதிவாயிருக்கா அல்லது கூட்டு நபர்களின் பெயர்ல பதிவாயிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நீங்க இந்த வில்லங்க சான்றிதழ்ல வந்து செக் பண்ணலாம். அளவுகள் எல்லாமே கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது முக்கியமான டாக்குமெண்ட் என்னது, வில்லங்க சான்றிதழை நீங்க செக் பண்ணணும். இப்போ இந்த பத்திரத்துல வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, முக்கியமா பிழை திருத்தம் ஏதாவது இருக்கா அப்படின்னுங்கிறத நம்ம மெயினா பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ பிழை திருத்தம் இந்த கேஸ் என்னன்னா, ஓனர்னுடைய டீடைல்ஸ், உரிமையாளனுடைய பெயர்ல ஏதாவது பிழை திருத்தம் இருக்கா, அல்லது இப்ப பண்றது எல்லாமே ஆதார் கார்டு பேஸ் பண்ணி பண்றதுனால எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டல் மோடுங்கிறதுனால மேக்ஸிமம் வந்து பிழைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. பட் இதுக்கு ஆனா டைப் பண்ணும்போது வந்து பிழை வரலாம். ஆனா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மேனுவலா தான் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. ஸோ அதனால பிழை திருத்தம் பிழை இருக்குதா அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்மா செக் பண்ணி ஆகணும். சப்போஸ் பிழைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டினுடைய தற்போதைய ஓனர் யாரோ அவர்கிட்ட சொல்லி அதை வந்து ஃபுல்லா கரெக்ஷன் பண்ண சொல்லணும். பிழை திருத்த பத்திரம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பத்திரத்தை மூலமா அவரை கரெக்ஷன் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க வாங்கணும். பிழை திருத்தம் இந்த கேஸ் எப்படி இருக்குன்னா, சப்டிவிஷன் நம்பர் ஏதாவது தப்பா இருக்கலாம். இப்போ ஒரு சர்வே நம்பருக்குள்ளார சப்டிவிஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரே சப்டிவிஷன் நம்பர் 5-6 டைம் சப்டிவிஷன் பண்ணிட்டாங்கன்னா நிறைய அப்படியே நம்பர்ஸ் வரும். 1B1, 1C1, 1C2, 1C1A, 1C1B அந்த மாதிரி வரும். ஸோ அதில் வரும்போது லெட்டர்ஸோ நம்பர்ஸோ ஏதாவது மாற்றி பிரிண்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால அந்த சப்டிவிஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். அண்ட் முக்கியமாக பத்திரத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அளவுகள் வந்து கரெக்டாக இருக்குதா, பிசிக்கலாக வந்து அளவுகள் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அந்த பத்திரத்தில் இப்போ அந்த நிலம் 4 பக்கம் இருக்குன்னா 4 பக்கம் கிழமேற்கு புறம் இந்த இன்னாருடைய இடத்துக்கு பக்கத்துல இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ ஒரு நிலம் பத்திரப்பதிவு பண்றாங்க அப்படின்னாவே அந்த நிலத்தினுடைய நாலாபுறமும் யாருடைய நிலம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்க ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணணும். பக்கத்துல வந்து அவதான் ஓனரா அப்படிங்கிறத நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். அதுக்கு பேர் வந்து செக் பந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிழைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அளவுகளை கண்டிப்பா நீங்க செக் பண்ணி ஆகணும். ஓகே. அதே மாதிரி பொது சொத்து அல்லது பொது வழி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா 4 ஏக்கரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பக்கத்து நிலத்துக்காரங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, பேச்சு வழக்கில் கூட பொது வழி விட்டுருப்பாங்க, அல்லது பத்திரம் கூட போட்டிருப்பாங்க பொது வழிக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்க அந்த நிலத்துல இருக்குதா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க நிலம் வாங்கினதுக்கு அப்புறம் உடனே என்ன பண்ணுவோம், நம்ம பென்சிங் போட்டுருவோம். இப்போ பென்சிங் போட்டதுக்கு அப்புறம் பக்கத்து நிலத்துக்காரங்க சண்டைக்கு வருவாங்க, ஏங்க இது பொது வழி, நீங்க எப்படி பென்சிங் போட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால பொது சொத்து, பொது வழியோ ஏதாவது கோயில் நிலமோ அதாவது அதுல ஏதாவது வருதா அப்படிங்கிறத தற்போதைய உரிமையாளர் யாரோ அவங்க கிட்ட கேட்டு கம்பல்சரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தபடியா முக்கியமா பத்திரத்துல இருக்கக்கூடிய கடைசியா பத்திரம் வாங்கி பார்த்தீங்களா ஓனர்ட்ட இருந்து, ஸோ அதுல இருக்கக்கூடிய பெயர் தான் பட்டாவளியும் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா பத்திரம் பதிவு பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காவே பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிருது. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அதுக்கு முன்னாடிலாம் அப்படி ஆகாது.
மேனுவலா தான் வந்து பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பட்டா பெயர் மாற்றம் வந்து பண்ணுவாங்க. ஸோ பட்டாவுல பெயர் மாற்றம் ஆயிருக்கா அப்படிங்கிறத கம்பல்சரி நீங்க செக் பண்ணி ஆகணும். இன்கேஸ் வந்து பெயர் மாற்றம் ஆகல அப்படின்னா, அந்த ஓனர்ட்ட சொல்லி பெயர் மாத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த ப்ராப்பர்ட்டிய வாங்குங்க. ஸோ பட்டால பெயர் மாற்றம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். முக்கியமா அது வந்து தனிப்பட்டாவா, கூட்டு பட்டாவா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். பத்திரத்துல வந்து கூட்டு நபர்கள் சேர்ந்து வாங்கிட்டு 4, 5 பேர் சேர்ந்து அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆனா பட்டா வந்து இன்னும் பட்டா பெயர் மாற்றம் பண்ணாம இருந்திருக்கும். அப்போ பட்டா பெயர் மாற்றம் பண்ணும்போது அது வந்து கூட்டு பட்டாவா மாறிரும். ஸோ அந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் அடுத்தபடியா பார்த்தோம்னா, எஃப்எம்பி மேப் இருக்கும். இப்போ எல்லா சொத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு எஃப்எம்பி மேப் வந்து இருக்கும். அந்த நிலத்தினுடைய அளவுகள் போட்டு ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்பாங்க. அதுல இந்த முட்டுக்கல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? முட்டுகள் வந்து முட்டுக்கல் பதிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு மூலைக்கும் ஒவ்வொரு இடத்துல முட்டுகள் பதிச்சிருப்பாங்க. இப்ப ஏ முட்டுலருந்து பி முட்டுக்கு எவ்வளோ அளவு அப்படிங்கிறது இதுல குடுத்திருப்பாங்க. இந்த எஃப்எம்பி மேப்ல. அதன்படி அங்க இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ என்னதான் நீங்க வந்து போய் டேப் புடிச்சு அளந்து செக் பண்றதா இருந்தாலும், அது வந்து முறை கிடையாது. இப்ப நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க அப்படின்னா, முறையான சர்வேயர் மூலமா அளந்து, சர்வேயர்ட்டருந்து நில அளவை சான்று அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. ஸோ அந்த நில அளவை சான்று வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பத்திரப்பதிவு பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ரைட்டுங்களா? ஸோ இந்த எஃப்எம்பி மேப் வச்சு சர்வேயர் மூலமா அந்த நிலத்த அளந்து கரெக்ட்டா தான் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நில அளவை சான்றுன்னு ஒண்ணு வாங்கிக்கோங்க. ரைட். அடுத்தபடியா, அ இப்போ அந்த ப்ராப்பர்ட்டில வந்து ஒரு ஈபி கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா, அந்த ஈபி கனெக்ஷனுடைய ஓனர் பெயர் வந்து கடைசியா யாரு இருக்காங்களோ, யார் பேர்ல பத்திரம் இருக்கோ, அவங்க பேர் தான் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் பேர்ல தான் அந்த ஈபி கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா, நீங்க அவங்க கிட்ட போய் என்ஓசி ஃபார்ம் வாங்கிட்டு வர மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாத சிக்கல். அதனால ஈபி கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா, நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு வாங்குறது நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.